ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 19/6/2025 சாகார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். உங்கள்கிட்ட எந்த அசுர குணமும் இருக்கக்கூடாது. உங்களை முன்னேற்றிக்கணும், எந்த தவறும் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் பாபா குழந்தை ஆகி இருக்கிறோம் இல்லையா? ஸோ அசுர குணத்தை அழிக்கிறதுக்கும் தெய்வீக குணத்தை நிரப்பிக்கிறதுக்கும் தான் பாபா குழந்தை ஆகி இருக்கிறோம். ஆனால் பாபா குழந்தையாகியும் அசுர குணத்தை வெளிப்படுத்தக்கூடாது, எந்த தப்புமே பண்ணக்கூடாது இல்லையா? அனைவருக்கும் முன்மாதிரியாக நாம் இருக்கணும். கேள்வி: சங்கமயுக பிராமண குழந்தைங்க கிட்ட, அதாவது நம்மக்கிட்ட எந்த ஒரு நிச்சய புத்தியும் ஒரு பெருமிதமும் இருக்கணும். பதில்: இப்போ நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள், சொர்க்கவாசியாக மாறிட்டு இருக்கிறோம், உலகத்துக்கே அதிபதியாக மாறிட்டு இருக்கிறோன்ற அந்த நிச்சய புத்தியும் இருக்கணும், அந்த பெருமையும் இருக்கணும். இல்லை, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோன்றதில் முதல்ல நம்பிக்கை இருக்கணும். போகிறது சொர்க்கம், அது எவ்வளோ பெரிய பெருமைக்குரிய விஷயம். உலகத்துக்கே அதிபதி ஆகிறோம் இல்லை? இதுதான் உங்களை இந்த சில்லறத்தனமான விஷயத்துலலாம் சிக்காமல், உலகியல் ஈர்ப்புகளெல்லாம் சிக்க விடாமல் உங்களை பாதுகாக்கும். ஸோ அதனால் இந்த போதை நமக்கு முக்கியம் இல்லையா? நான் உலகத்தின் அதிபதி, அந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தை அடிக்கடி பாபா பார்க்கவும் சொல்லுவார். நம்ம இந்த சங்கம யுகத்தில் மாறிட்டு இருக்கிறோம் இல்லை? சங்கம யுகமே ஒரு சூக்ஷ்ம லோகம். இப்படி ஒரு யுகம் இருக்குது, இப்படி ஒரு உலகம் இருக்குதுன்னு உலகத்தில் யாருக்குமே தெரியாது. இதன் மூலமாக தான் அந்த சயின்ஸ் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, டைம் ட்ராவலில் ஏதோ ஒரு இதில் போயிடலான்ட்டு, அந்த மாதிரி போகிற ஒரு இடம் தான் இந்த சங்கம யுகம். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கிறோம் இல்லையா? கியான நிலையிலேருந்து மிக உயர்ந்த நிலை 5000 வருடத்துக்கு முந்தைய காலத்துக்கு போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? அசுர குழந்தையிலேருந்து ஈஸ்வரிய குழந்தையாக மாறணும். மாறி 21 பிறவிக்கு சொர்க்கவாசி ஆகிட்டு இருக்கிறோம். இதை விட பெரிய சந்தோஷம், இதை விட ஒரு பெரிய விஷயம் உலகத்தில் இருக்க முடியுமா? அப்போ எதுக்கு உலகத்தின் விஷயத்தில் கவனம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க? இல்லை, பெரிய அதிசயம் இது தானே. அது இல்லாமல் இது யுத்த மைதானம், மலராகிட்டு இருக்கிறோம், படகோட்டி நம்மளை அழைச்சிட்டு போகிறாரு. இந்த மாதிரி பல விஷயத்த மைண்டில் சதா ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே. இல்லாட்டினா மாயா சாப்பிட்ரும். அதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார் இல்லை? மைண்டில் அந்த போதை, மொத்தத்தில் மைண்டை ஃப்ரீயாக வச்சுருக்கக்கூடாது. சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியக்கூடாது. இல்லாட்டினா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் மனதில் மாயையின் எண்ணங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? நீங்கள் தனியாக இருந்தாலும் கும்பலில் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக பாபாவோட மட்டும்தான் இருக்கிற, இது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சுற்றி இருக்கிறவங்க இருந்தாலும் இல்லாட்டினாலும் உங்கள்கிட்ட எந்த வித்தியாசமும் இருக்காது. ஓம் சாந்தி. பெரும்பாலும் மனிதர்கள் அமைதியைத்தான் விரும்புகிறாங்க. ஒருவேளை குடும்பத்தில் சண்டை போடுறாங்க குழந்தைங்க அப்படின்னா அங்கே அமைதி இருக்குமா? அசாந்தி தான் இருக்கும். அப்போ துக்கம்தான் இருக்கும். அமைதி இருந்தால் தான் சுகம் இருக்கும். இப்போ நமக்கு தான் உண்மையான அமைதியை பாபா கொடுக்குறார் இல்லை? எல்லாத்தையும் மறந்து ஒரு பாபாவை தவிர எதுவும் இல்லை. இதுதான் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ பாபாவை நினைங்க அப்படின்னு உங்களுக்கு தான் சொல்லப்படுது. உங்களை ஆத்மான்னு உணருங்க அரைக்கல்பமாக. ஏன்னா உண்மையான அமைதி பாபா நினைவில் இருக்கும்போது தான் கிடைக்கும். அதுக்காக தான் பாபாவை நினைக்க சொல்கிறார். அந்த அமைதியில் தான் பலம் இருக்குது. அதனால தான் பாபா சொல்கிறார், அவங்களுடைய அறிவியல் பலம் நம்மளுடைய இது அமைதியின் பலம் இல்லையா? இங்கே அமைதின்றது மனம் அப்படியே முழு நிசப்தமாக ஒரு பாபாவின் நினைவில் மூழ்கி இருக்கிறது, அல்லது அவர் கொடுத்த ஞானத்தில் ஒரு எண்ணத்தில், சக்திசாலியான எண்ணத்தில் நிலை பெற்று இருக்கிறது அமைதியை கொடுக்கும். பலகீனமான எண்ணத்தில் நிலை பெற்றீங்கன்னா அமைதி போயிடும். ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், ஆத்மான்னு உணர்ந்து என்ன நினைவு பண்ணுங்க அப்படின்ற. ஆத்மாவில் அரைக்கல்பமாக அசாந்தி தான் நிரம்பி இருக்குது. அசாந்திக்கான எண்ணங்கள் தான் ஆத்மாவில் நிரம்பி இருக்குது.
இப்போ அமைதியின் கடல் இந்த பாபா. அவரை நினைத்து நினைத்து அமைதியின்மை போயிடணும், அமைதி குடிகொள்ளணும். ஸோ அதுக்காக தான் இப்போ பாபா நமக்கு கிடச்சிருக்காரு. ஸோ அப்போ மிகப்பெரிய சொத்து இந்த அமைதி, அது நமக்கு கிடச்சிருக்குது இல்லையா? இந்த அமைதியின் பலத்தினால்தான் உலக ராஜ்யத்தையே 2500 வருடம் நம்ம ஆண்டு வந்தோம். அந்த அமைதியின் சக்தி போனதுனால தான் மாயாவுக்கு அடிமை ஆயிட்டோம். ஸோ இப்போ இந்த அமைதியின் சக்தி கிடைக்கிது. அமைதியான உலகம் வேறு, அமைதியற்ற உலகம் வேறு அப்படின்னு நமக்கு தான் தெரியும் இல்லையா? ஒரே உலகம் வெவ்வேறு நேரம். அதுதான் அசுர உலகம் அமைதியற்ற உலகத்தையும், ஈஸ்வரிய உலகம் சத்தியுகம், இது ரெண்டுமே அமைதியான உலகம். ஈஸ்வரிய உலகம் இப்போ தான் சங்கமயுகம், சத்தியுகம் முழு அமைதியான உலகம், கலியுக அசாந்தி நிரம்பிய உலகம். ஆனால் இது எதுவுமே மனிதர்களுக்கு தெரியல. நமக்கும் இதுக்கு முன்னாடி தெரியாமல் தான் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பணம் இருக்கிற இல்லை எவ்வளோ பெரிய நிலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. பணம் இருக்கிறவங்கள உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் ஏழை யார் பணக்காரங்க அப்படின்னு. அதே மாதிரி பணக்காரங்க ஏழை மாதிரி ஈஸ்வரிய குழந்தை அசுர குழந்தை இன்னும் இருக்கிறாங்க. நாம் தான் ஈஸ்வரிய குழந்தைகள், மற்றவர்கள் எல்லாம் அசுர குழந்தைகள். அப்போ ஈஸ்வரிய குழந்தைகள் அசுர குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் ஈஸ்வரிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ ஈஸ்வரிய குழந்தைகள்னா அந்த மாதிரி தான் இருக்கணும். அசுர குழந்தைகள் தொடர்பில் வந்தாலும், இல்லாட்டினா அவர்களுடைய குணம் உங்களுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி மழை பெய்யும்போது கொடையை பிடிச்சிக்கிறோமோ அது மாதிரி, இல்லாட்டினா என்ன ஆகிடும், தொப்பரை நனைஞ்சிடும். அதேமாதிரி அசுர குழந்தைகள் தொடர்பில் வந்தால் உங்களை தொப்பரை நனைய வச்சுடுவாங்க அவங்க குணத்தினால. இப்போ நனையாமல் இருக்கணும்னா பாபா நினைவுன்ற கொடை பிடிச்சிக்கணும். ரொம்ப எச்சரிக்கையானது. அதுக்கு தான் பாபா நினைவு கொடையோடு ஒப்பிடுறாரு. ஆக்சுவலாக அசுர குழந்தைகள் தொடர்பில் இருக்கும்போது ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கணும். பட் சும்மா தனியாக இருக்கும்போது கூட இந்த கொடை முக்கியம். இல்லாட்டினா கூட அந்த வாயுமண்டலம் கெடுக்கும், நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற பழைய குப்பைகளே கெடுக்கும். ஸோ எப்போவுமே இந்த கொடை இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் பிள்ளையார் அந்த பிள்ளையார் சதுர்த்தி அப்போ வாங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக கொடை வச்சு தான் கொடுக்குறாங்க. அதேமாதிரி இந்து தெய்வங்கள் ஊர்வலம் போகும்போதும் கண்டிப்பாக கொடை இருக்கும். இப்போ நாம் ஈஸ்வரிய குழந்தைகள், இதில் உறுதியான நம்பிக்கை இருக்குது தானே, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நான் கடவுளோட குழந்தை, அந்த நம்பிக்கை இருக்கத்தான் அந்த குணத்தை நீங்கள் தாரணை பண்ணுவீங்க. இன்னொரு விஷயம், அந்த குணத்தை தாரணை பண்ண தான் அந்த நம்பிக்கையுமே உறுதிப்படும். ஸோ பிராமணர்களாகிய நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் உலகத்துக்கே அதிபதியாக ஆகிட்டு இருக்கிறோம். உலகத்துக்கு அதிபதி ஆக்கிறதுக்குத்தான் பாபா குழந்தையாக ஆகியிருக்கிறோம். ஸோ அப்போ அந்த மகிழ்ச்சி இருக்கணும் இல்லையா? உலகத்துக்கு அதிபதி ஆகிறது சாதாரண விஷயமா? அந்த கோயில் பூசாரி பிராமணர் கடைசி வரைக்கும் பூசாரி பிராமணர் தான். ஆனால் நாம் தான் உலகத்தின் அதிபதி ஆகிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். ஏன்னா அந்த பிராமணருக்கே ஒரு போதை இருக்கும், நான் பிராமின்ட்டு. ஸோ இந்த ரகசியத்தை உலகத்துக்கே அதிபதி ஆகிட்டு இருக்கிறோன்றத ரொம்ப கம்மியானவர்கள் தான் கரெக்டாக புரிஞ்சு அந்த போதையில் இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினரும் கலியுகத்தில் அசுர சம்பிரதாயத்தினரும் இருக்கிறாங்க. அப்போ புருஷோத்தம சங்கமயுகத்தில் யார் இருக்கிறா? அசுரத்தன்மை உடையவர்கள், தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக மாறுறாங்க.
ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக மாறிட்டு இருக்கிறாங்க. ஸோ சிலர் முன்னோக்கி ஈஸ்வர சம்பிரதாயத்தினராக மாறுறாங்க, சிலர் பின்னோக்கி மறுபடியும் அசுர சம்பிரதாயத்தினருக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால தான் ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும். பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதுன்ற, திரும்பி பார்த்தாலே பிடிச்சி இழுத்துடும். அந்த கலியுகத்தின் குணங்கள், உறவுகள், இந்த சினிமா போன்ற விஷயங்கள் பார்த்திங்கனாலே டப்புன்னு பிடிச்சி இழுத்துடும். எப்படி பிடிச்சி இழுக்கணுன்னே தெரியாது. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? அவங்க நல்லவங்க தானே, அவங்க கூட பழக்கினா கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட அசுர குணமும் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்ல படம் தானே, அதுலேயும் அசுர குணம் கண்டிப்பாக இருக்கும், அது உங்களை பிடிச்சி இழுத்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நம்ம சிவபாபாவுடைய குழந்தைகளாகி இருக்கிறோம். நடுவில் இதை நாம் மறந்துட்டோம். நம்ம சிவபாபாவுடைய வாரிசுகள் அப்படின்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ சங்கம் யுகத்தில் சிவபாபாவுடைய குழந்தையாகி இருக்கிறோம். நடுவில் கடவுளுடைய குழந்தைன்றதை மறந்த அசுரர்களாக இருந்தோம். இப்போ சிவபாபாவுடைய வாரிசு, இந்த சொர்க்கத்தின் அதிபதி நாம் மறக்க வச்சு மாயா அனைத்தையும் நம்மக்கிட்டேருந்து அபகரிச்சிட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சத்தியுகத்தில் யாருமே தன்னை வந்து ஈஸ்வரிய செல்வத்தினர் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அங்கே வந்து தெய்வீக குழந்தைகளாக இருக்கிறாங்க. கடவுளோட குழந்தை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அங்கே. ஆனால் கரெக்டாக கடவுளோட குழந்தையாக தான் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு தெரியாது. ஸோ தேவதைகளுக்கு குழந்தைகளாக இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நாம் அசுர குழந்தைகளாக இருந்தோம். இப்போ தான் ஈஸ்வரிய குழந்தையாகி இருக்கிறோம், பிராமணராகி இருக்கிறோம். ஸோ பிரம்மகுமாரி அப்படின்னா பாபாவுடைய படைப்புகள், குழந்தைகள். நீங்கள் எல்லோரும் சகோதரன் சகோதரிகள், ஈஸ்வரிய குழந்தைகள் இல்லையா? கடவுள் நமக்கு அப்பான்னா ஒருவருக்கொருவர் நாம் என்னது சகோதரன் சகோதரி தான். அப்போ தான் கடவுளை நம்ம அப்பான்னு கூப்பிட்றதுக்கு அருகதை உடையவர்கள். பாபா கிட்டேருந்து உங்களுக்கு ராஜ்யம் கிடைச்சிட்டு இருக்குது. எதிர்காலத்தில் நம்ம தெய்வீக சுயராஜ்யத்தை அடைவோம், சுகமாக இருப்போம் அப்படின்னு நம்ம இப்போ புரிஞ்சிருக்கிறோம். அதை சதா ஞாபகம் இருக்கணும் இல்லையா? நம் பாபாவுடைய குழந்தை, சகோதரன் சகோதரி. அப்போ நமக்குள்ளே எந்த விதமான விகார பார்வை, விகார எண்ணங்கள் வரக்கூடாது, வரவும் முடியாது. அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் அது மெயினாக சொல்கிறார். ஸோ நமக்கு தான் இந்த ராஜ்யம் கிடைக்குது. அந்த மாதிரி தூய்மை ஆனதுனால இப்போ சகோதரன் சகோதரி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு பலன்தான் அந்த ராஜ்யம். எதிர்காலத்தில் தெய்வீக சுயராஜ்யத்தை அடைந்து சுகமாக இருப்பதற்காக இப்போ நாம் தூய்மையாக இருக்கிறோம் இல்லையா? தூய்மை இழந்ததுனால தான் அனைத்தையும் இழந்து நம்ம துக்கத்தில் இருந்தோம் இந்த கலியுகத்தில். அப்போ இதிலேருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னா தூய்மை ரொம்ப முக்கியம். உண்மையிலே சத்தியுகம் தான் சுகமான உலகம், கலியுகமோ துக்கம் நிரம்பிய உலகம். அப்போ இங்கேருந்து தப்பிச்சு போகணும். அப்போ கலியுகத்தின் குணமாகிய தூய்மையின்மை இருக்கும் வரை துக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இப்போவே நீங்கள் தூய்மை ஆயிட்டீங்கன்னா இப்போவே உங்களுக்கு துக்கம் இருக்காது. ஸோ இதை சங்கமயுக பிராமணர்களாகிய நாம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறோம். ஆத்மா ஈஸ்வரனுடைய குழந்தை. பாபா சொர்க்கத்தை நமக்காகவே உருவாக்கிட்டு இருக்கிறார். அவர் படைக்கக்கூடியவர் இல்லையா? எதை படைப்பார்? சொர்க்கத்தை தான் படைப்பார். நரகத்தை அவர் படைப்பார். துக்கம் நிரம்பிய நரகத்தை பாபா எப்படி படைச்சிருப்பார்? அது ராவணன் தான் படைச்சிருக்கிறோம். ஆனால் ஆத்மா வந்து கடவுளுடைய குழந்தை. இப்போ கடவுளுடைய குழந்தை சொர்க்கத்தில் தானே இருக்கணும். அப்போ கடவுளுடைய வழியை மீறும் பொழுது நரகத்தில் வந்து விழுந்துட்டீங்க. இப்போவும் இந்த நரகத்திலேருந்து நீங்கள் விடுபடணும்னா கடவுளுடைய வழியை ஃபாலோ பண்ணால் போதும், ஈஸியாக நரகத்திலேருந்து விடுபட முடியும். ஸோ அவரை யார் நினைப்பாங்க? பாபா சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா? இப்போ அவங்க தான் நினைப்பாங்க.
ஸோ கடவுள் நரகத்தை உருவாக்கியிருந்தால் எதுக்கு கடவுளை உட்காந்து நினச்சிட்டு இருக்க போகிறாங்க இல்லையா? அவர் நம்முடைய இனிமையான அப்பா. 21 பிறவிக்கு நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்குறார், சொர்க்கவாசியாக மாற்றுறார். இதை விட பெரிய விஷயம் ஏதாச்சும் இருக்குதா? நாம் ஈஸ்வரனுடைய குழந்தை. ஸோ இன்றைக்கி முரளி ஃபுல்லாக நான் ஈஸ்வரனுடைய குழந்தைன்ட்டு திரும்ப திரும்ப வருது பாருங்கள். ஸோ அப்போ ஈஸ்வரனுடைய குழந்தைய அப்படின்னா நமக்குள்ள எந்த அசுர குணமோ அவகுணமோ இருக்கக்கூடாது. அப்போ தான் ஈஸ்வரனுடைய குழந்தை. கடவுள் மேலே களங்கம் கற்பிக்க முடியுமா? அதேமாதிரி கடவுளுடைய குழந்தைங்க மேலேயும் களங்கம் இருக்கக்கூடாது, அசுர குணம் இருக்கக்கூடாது, அவகுணம் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நம்மை நாமே முன்னேற்றிக்கணும். அதுக்கு தான் கடவுளுடைய குழந்தையாகி இருக்கிறோம். நேரமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதில் தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் சாரி கேட்டு அப்புறம் மாறுறதுக்கு இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறது. தப்பே பண்ணக்கூடாது, இதை மறந்துடக்கூடாது ஒருபொழுதும். ஸோ நம்ம முன்னாடி பாபா உட்காந்துட்ருக்கிறார், நம்ம அவருடைய குழந்தைங்க. அந்த ஈஸ்வரன் தந்தைக்கிட்ட இருந்து தெய்வீக குழந்தை ஆகிறதுக்காக நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்படின்னா நமக்கு எவ்வளவு குஷி இருக்கணும் இல்லையா? கடவுளே எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அதாவது கடவுள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறன்றதே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறன்றது இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்காகவே சொல்லி கொடுக்க வந்திருக்கிறாரு. எதுக்கு படிச்சுட்டு இருக்கிறோம்? தெய்வீக ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக, தெய்வீக குழந்தையாக பிறக்கிறதுக்காக. இப்போ இதெல்லாம் நினைத்து நினைத்து உங்களுக்கு குஷி இருக்கணும். இந்த குஷி உங்களுக்கு அசுரகுணம் வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். ஸோ பாபா சொல்லலாம், வெளியில் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டாலும் உங்கள் மனநிலையில் மாற்றத்தை எடுத்துகிட்டு வந்துடும். உங்களுக்கு தெரியாது, அது மனநிலை மாறி மாறி டக்குன்னு போய் எதோ விகாரத்தில் போய் விழுந்துருவீங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் பாபா சார், என்னை நினச்சிக்கிட்டே இருந்தால் மட்டுமே பாவம் அழியும், நினைக்கலனாலே பாவம் ஏறும். அதை புரிஞ்சுக்கணும். பாபா எல்லோரும் அழிச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறார். எந்த அளவுக்கு அவரை நீங்கள் நினைவு பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாவம் அழியும். பாபாவை நினைக்க தான் பாவம் அழியும். சஞ்ஞானத்தில் ஒரு கன்னிப்பெண்ணுக்கு நிச்சயதார்த்தமாகுது அப்படின்னா அந்த நிச்சயமானவருடைய முகம் மனசில் ஆழமாக பதிவாயிடும். குழந்தை பிறந்தாலும் அதேமாதிரி அந்த குழந்தையுடைய முகமும் மனசில் ஆழமாக பதிய ஆரம்பிச்சிடுது. ஸோ அதுதான் அங்கே பற்றாகுது. ஆனால் சொர்க்கத்திலும் இந்த நினைவு பதியுது, நரகத்திலும் பதியுது. குழந்தை கூட இது என்னோடய தந்தைன்னு சொல்லும். நமக்குமே அப்படி தானே, அப்பா அம்மா குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி அப்பா அம்மா பதிஞ்சிடுது. குழந்தை இது என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி இதை ஏன் பாபா சொல்கிறாரு தெரியுதா? அப்போ நானும் உங்களுக்கு கணவன் தானே, நானும் உங்களுக்கு அப்பா தானே, ஏன் உங்கள் புத்தியில் பதியலை? இன்னும் இல்லாமல் பாபாவை குழந்தையாகவும் தத்தெடுக்கவும் சொல்கிறார். ஏன் பதிய மாட்டேங்குது? எல்லையற்ற தந்தை இவர். அவர்கிட்ட தான் சொர்க்கத்தின் ஆஸ்தியே கிடைக்குது. அந்த அப்பா கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்கல. ஆனாலும் அது அவருடைய நினைவு புத்தியில் பதியுது. இந்த எல்லையற்ற தந்தையுடைய நினைவு ஏன் புத்தியில் பதிய மாட்டேங்குது? ஸோ அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கணும். இல்லை, பெருசான பிறகு புதிய உறவுகள் மைண்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாது, அந்த காமத்தினால் வரக்கூடிய உறவை தவிர்த்து. ஆனால் இந்த நேரத்தில் மிக பரிசுத்தமானவருடைய நினைவு மைண்டில் பதியணும்னா அதுக்கு நாம் தான் உழைக்கணும், திரும்ப திரும்ப நினைக்கணும். அப்போ தான் அது மைண்டில் பதியும். அவர்கிட்டருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியே கிடைக்குதுன்னா அவருடைய நினைவு பதியணுமா இல்லையா? பதியணும் இல்லையா? பாபா கிட்டேருந்து எதிர்கால 21 பிறவிக்கான ஆஸ்தியை மீண்டும் நாம் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ அந்த சொத்தும் புத்தியில் ஞாபகம் இருக்கணும். இல்லை, அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நான் அடையிறேன், தூய்மையாக இருந்து அடையிறேன் அப்படிங்கிறது மைண்டில் இருக்கும். நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தூய்மை ரொம்ப முக்கியம். இல்லை, நம்ம சபரிமலைக்கு போகிற மாதிரி மாலை போடலை,
அந்த ப்ளூ கலரை ட்ரெஸ்ஸு போடலை, எதுவுமே இல்லை, சாதாரணமாக இருக்கிறோம். ஆனால் இந்த நினைவு உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு, ருத்ராட்சி கொட்டை இதெல்லாம் போடும்போது அவங்களுக்கு தானாக அந்த நினைவு வரும். ஆனால் இதெல்லாம் இல்லாமலே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அவங்க அதெல்லாம் போட்டால் கூட எதனால் தூய்மையாக இருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. இங்கே உங்களுக்கு தெரியும் இல்லை, சொர்க்கத்தை அடைவதற்காக, அதுவும் 21 பிறவிக்குன்ட்டு. அப்போ இதை மனதில் ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றலை, விபூதி பட்டை எதுவும் போடலை, ஆனாலும் இது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஒரு பெண்ணே வந்து தூய்மையாக இருக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு மரியாதை இல்லையா? அந்த கணவனுடைய சொத்து இருக்கும். அவள் கொஞ்சம் குணம் சரியில்லைன்னா அந்த சொத்தை இழந்துடுவாள். அதே மாதிரி தான் நம்ம கடவுளுடைய மனைவி. தூய்மையாக இருக்கிற வரைக்கும் தான் கடவுளுடைய சொத்து. தூய்மை இழந்தோன்னா கடவுளுடைய சொத்தை இழந்துடுவோம், சொர்க்கத்தை இழந்துடுவோம். இது வந்து சதா மைண்டில் ஞாபகம் இருக்கணும். ஸோ எல்லோருமே இறந்து தான் ஆகணும். ஏன்னா உலகம் அழியத்தான் போகுது. ஒருவர் கூட இங்கே இருந்துட முடியாது. ஸோ எந்த அளவிற்கு நாம் அன்பிலும் அன்பானவராக இருந்தாலும் கூட, அல்லது நமக்கு அன்பிலும் அன்பானவராக ஒருவர் பிரியமானவராக இருந்தாலும் எல்லோரும் போய் தான் ஆகணும். யாரும் இங்கே இருக்க முடியாது. ஏன்னா இந்த பழைய உலகம் இப்போ முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால தான் ஆத்ம உணர்வுக்கு வர சொல்கிறார். உடல்ன்ற அந்த நினைவு இருக்கிற வரைக்கும் இங்கே பற்று இருக்கும். நான் ஆத்மா எப்பயுமே இருக்கிறேன், ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்க போகிறேன். இப்போ ரொம்ப முக்கியம் இந்த ஞானம். இது தெரிஞ்சால் தான் இந்த உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கும் அந்த சந்தோஷத்தில் இருப்பீங்க. உலகம் அழியிறதை பற்றியோ இந்த உடலை விடுவதை பற்றியோ கவலை இருக்காது. இந்த பழைய உலகம் ஆல்ரெடி முடிஞ்சிட்ட மாதிரி தான். முடிஞ்சிடுச்சுன்னே நினச்சிக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்படி நினைத்தால் தான் உண்மையில் முடியும் போது உங்களுக்கு வேலை இருக்காது. அது மட்டும் இல்லை, இந்த ரகசியம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தெரிந்தும் கடைசியில் நீங்கள் துடிக்கிறதுக்கு காரணம் இந்த முயற்சி பண்ணுறதுல அலட்சியமாக இருந்தது தான். ஸோ அதனால தான் பிராமண குழந்தைகளுக்கு 100 மடங்கு தண்டனை அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ பழைய உலகம் முடிஞ்சிடுச்சு. அது அழியிறதுக்கு முன்னாடி முழுசாக முயற்சி செஞ்சு புத்தியினால் நீங்கள் அழிச்சிடணும் இந்த பழைய உலகத்து குணங்கள், உறவுகள் எல்லாத்தையுமே. ஸோ கடவுளுடைய குழந்தையான பிறகு உங்களுக்கு என்ன கவலை இல்லையா? அப்போ அளவற்ற குஷியில் இருக்கணும். ஏன்னா உலகம் அழியிறதுக்குள்ளே நம்ம முழு முயற்சி பண்ணி ஆத்ம உணர்வுடையராகணும். அதுக்காக கடவுளுடைய குழந்தை ஆகிட்டோம். நேரடியாக கடவுள்கிட்ட இருந்து அடையிறோம். பாருங்கள், சத்தியுகத்திலேருந்து மறைமுகமாக தான் அடையிறோம் கடவுள்கிட்ட இருந்து. அவர் தான் கொடுக்குறாருன்னு தெரியாது. ஆனால் இப்போ தான் நேரடியாக அடைஞ்சிட்டு இருக்கிறோன்னு போது நமக்கு எதுக்கு கவலை இருக்கணும் சொல்லுங்கள்? குழந்தைகளே, உங்களுடைய வாழ்க்கையை வைரம் மாதிரி மாற்றிக்கோங்க அப்படின்னு தினம் தினம் பாபா சொல்கிறார். ஏன்னா நீங்கள் போக போகிற உலகம் தெய்வீக உலகம். தெய்வீக குணம் இருக்கணும். தெய்வீக உலகம், சொர்க்கம், அளவற்ற செல்வம் நிரம்பிய உலகம், தெய்வீக குணங்கள் நிரம்பிய மனிதர்களின் உலகம். ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் தெய்வீக குணத்தை மட்டும் நீங்கள் உருவாக்கிக்கணும். அதுதான் வைரம் மாதிரி மாற்றிக்கோங்க உங்களுடைய குணத்தை, உங்கள் வாழ்க்கையை அப்படின்னு பாபா சொல்கிறார். சத்தியுகத்தில் அளவற்ற சுகம் இருக்கும். அதை பாபா தான் கொடுக்குறார். இங்கே நீங்கள் பாபா கிட்ட வந்திருக்கிறீங்க, இங்கேயே உட்காந்துக்கவும் முடியாது இல்லையா? மதுபனில் சென்டர்லேயே உட்காந்துக்கிறது கிடையாது. நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருப்போம் பாபா, ஏன்னா நாங்கள் எல்லையற்ற குழந்தைகள் இல்லையா அப்படின்னா கூட பாபா சொல்கிறார் முடியாது. அதில் எவ்வளோ இடம் இருக்குது, அத்தனை பேர் எப்படி பாலனை பண்ண முடியும்? ஸோ உங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டே நீங்கள் பாபாவுக்கு உண்மையாக ட்ரஸ்டியாக இருக்கணும், அவ்வளோதான். இங்கே நீங்கள் ரொம்ப குஷியாக வர்றீங்க. எல்லையற்ற தந்தைக்கிட்ட போகிறோம் அப்படின்ற போதையோடு வர்றீங்க. நம்ம ஈஸ்வரிய குழந்தைகள், பாபாவுடைய குழந்தைங்க.
அப்போ நாம் ஏன் சொர்க்கத்துக்கு போகக்கூடாது இல்லையா? நம்ம அப்பா உருவாக்கிய சொர்க்கத்துக்கு நம்ம போகணும் இல்லையா? அதுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கணும் தானே. இறைத்தந்தை தானே சொர்க்கத்தை படைக்கிறாரு. இப்போ முழு உலகத்துடைய வரலாறு புவியியல் நம்ம புத்தியில் நிரம்பி இருக்குது. இது மைண்டில் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். சொர்க்கத்தின் தந்தை நம்மை சொர்க்கத்துக்கு தகுதிப்படுத்துகிறார். ஒவ்வொரு கல்பத்திற்கு பிறகும் நம்மளை மாற்றுறார். இல்லை, சொர்க்கத்தை இழந்து அழுக்கானவர்களாக இருக்கும் பொழுதெல்லாம் பாபா நம்மளை மாற்றுறார் ஒவ்வொரு கல்பத்திலும். ஆனால் ஒருத்தருக்கு கூட நாம் நடிகர்கள்னு தெரியலை. இறைத்தந்தையுடைய குழந்தைங்க நாம் அப்படின்னா நாம் ஏன் துக்கப்படணும்? தங்களுக்குள்ளே ஏன் சண்டை போட்டுக்கணும்? ஆத்மாக்கள் நாம் எல்லோரும் சகோதரர்கள் தானே. சகோதரர்கள் தங்களுக்குள்ள சண்டை போடலாமா? ஆனால் கலியுகத்தில் சண்டை போடுறாங்க. ஏன்னா அவங்க சாத்தானுடைய குழந்தைங்க. சண்டையிட்டு அழிந்து போவார்கள். ஆனால் நாம் பாபாவுடைய குழந்தைகள். அதனால் நம்ம யார் கூடவும் சண்டை போடுறதில்லை. அதனால தான் பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். மற்றவர்கள் அனைத்தையும் இழந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே துக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. சொர்க்கத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இங்கே எதுவுமே இழப்பு கிடையாது. இல்லை, இங்கே எல்லாத்தையும் இழக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எதுவுமே இது இல்லைன்னு நினைத்தால் உங்களுக்கு துக்கம் வராது. உங்களுதுன்னு நினைக்கும்போது தான் உங்கள் கிட்டேருந்து அபகரிக்கப்படும் போது கோபம் வரும், அந்த அசுர குணங்கள் வரும், சண்டை போடுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் பாபான்னு கூப்பிட்றதுக்கு அர்த்தம் இல்லை. பாபான்னு கூப்பிட்டிங்கனாலே அடுத்தது எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு வந்துடும். பிளேஜில் சொல்லுவாங்களா, இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அது உண்மையிலே சங்கமயுகத்துடைய விஷயம். அது சகோதரர்கள் தங்களுக்குள்ள ஒருபோதும் உப்பு தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இனிமையான பால் பாயாசம் மாதிரி இருக்கணும். ஒருவருக்கொருவர் இனிமையாக பழகணும். மற்றவர்கள் அப்படி பழகலைனாலும் நாம் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா நாம் கடவுளுடைய குழந்தைன்னு நமக்கு தெரியும். அது என்னுடைய சகோதரன்னு நமக்கு தெரியும். அதை மறக்கிறதுனால அவங்க கோபப்படுறாங்க. அதனால் நமக்கு அவங்க மேலே கருணை தான் வரணும். சகோதரர்களோட மட்டும் இல்லை, பாபா கிட்டேயே உப்பு தண்ணீர் மாதிரி இருக்கிறாங்க சிலர். நல்ல நல்ல குழந்தைங்க கூட உப்பு தண்ணீராக இருக்கிறாங்க. மாயா அவ்வளோ வலிமையானது இல்லையா? பல காரணம், ஏன் அவங்கள முன்னுக்கு வைக்கிறீங்க, இந்த மாதிரி காரணத்தினால பாபா கிட்டேயே சண்டைக்கு போகிறாங்க. அது என்னுடைய சகோதரன் தானே. இப்போ லௌகீக சகோதரரை முன்னுக்கு வச்சா உங்களுக்கு சந்தோஷம் வரும்ல. அப்போ ஏன் இங்கே வர மாட்டேங்குது? அப்போ இங்கே நீங்கள் அவங்கள சகோதரராக நீங்கள் நினைக்கல. அதுதான் பிரச்சனை. ஸோ மாயா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நல்ல நல்ல குழந்தைங்களுடைய நினைவு பாபாவுக்கு வரும் இல்லையா? பாபாவுக்கு பாருங்கள், குழந்தைங்க மேலே எவ்வளோ அன்பு இருக்குது. உண்மையிலே பாபாவுக்கு குழந்தைங்களை தவிர நினைக்கிறதுக்கு வேறு யாருமே இல்லைன்றார். குழந்தைங்களே அவர் நினச்சிட்டு இருக்கிறார், இத்தனை குழந்தைங்கள. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு பாபாவை நினைக்கிறது மட்டும்தானே உங்களுக்கு வேலை. ஏன் நினைக்க மாட்டீங்க? ஏன்னா பாபாவுடைய நினைவு இருந்தால் அவங்க என்னுடைய சகோதரன்ற நினைவும் இருக்கும். பாபா சொல்கிறார், உங்களுக்கு பாருங்கள் எத்தனை உறவு, அப்பா அம்மா சித்தப்பா மாமா, இது மாதிரி நிறைய உறவுகள். எனக்கு அப்படி எதுவுமே இல்லையா குழந்தைய தவிரன்றார். நீங்கள் நிறைய உறவு வச்சுட்டு இருக்கிறீங்க போல இருக்குது. அதனால தான் உங்களுடைய புத்தி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்குதுன்றார். ஆனால் பாபா சொல்கிறார், எனக்கு எதுவுமே இல்லை குழந்தைய தவிர, உங்களை நினைக்கிறத தவிர எனக்கு வேறு வேலையே கிடையாது. ஆனால் நீங்கள் யாரையோ நினைக்கிறீங்க, வேலை தொழில் இதிலெல்லாம் வேறு புத்தி போயிட்டு இருக்குது. எனக்கு உங்களை நினைக்கிறத தவிர எந்த வேலையும் கிடையாது. செம சூப்பர் இல்லையா? ஆனால் உண்மையிலே நாம் அப்படி இருக்கணும். பாபா என்ன பண்ணுறாருனா, அவர் என்ன பண்ணுறாரோ அதை மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறார். பாபாவுக்கு வேலை கிடையாது இல்லையா? இந்த பூமியே சொர்க்கமாக்கணும், நிறைய வேலை இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறார் எனக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆனால் நாம் சொல்கிறோம் நாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறோன்ட்டு. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார்,
நீங்கள் பல குழந்தைகள் இருக்கிறீங்க, உங்களுக்கு பாவம் பல வேலைகள் இருக்குது. எனக்கோ ஒரு வேலை தான். நான் வந்திருக்கிறது குழந்தைங்கள சொர்க்கத்தின் வாரிசாக மாற்றுறதுக்கு தான். அது மட்டும்தான் என்னோடய வேலையே. அதை மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்றார். ஆனால் அதுதான் இருக்கிறதுல பெரிய வேலை. எல்லையற்ற தந்தையுடைய சொத்து குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான். சூப்பராக சொல்கிறார் பாருங்க. உங்களுக்கு நான் சொர்க்கத்தின் சொத்தை கொடுக்குறேன், ஆனால் எனக்கு சொத்து நீங்கள் மட்டும்தான்ற. இறை தந்தை அல்லவா? அனைத்து ஆத்மாக்களுமே அவருடைய சொத்து தான். ஸோ ஒவ்வொரு குழந்தையும் நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பாங்க. அப்பா அதே தான் பாபாவும் பண்ணுறார். ஆனால் மாயா சீச்சி ஆக்கிடுச்சு. இப்போ பாபா நம்மளை ரோஜா மலராக மாற்றுறார். எனக்கு நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். உங்கள் மேலே தான் எனக்கு பற்று இருக்குது. பாருங்கள், நீங்கள் லெட்டர் எழுதலைன்னா எனக்கு கவலை ஏற்படுது. நல்ல நல்ல குழந்தைங்க கிட்டேருந்து லெட்டர் வர மாட்டேங்குது. நல்ல நல்ல குழந்தைங்கள ஒரேடியாக மாய அழிச்சிடுது. அப்போ கண்டிப்பாக குழந்தைக்கு தேக உணர்வு வந்துடுச்சு. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், உங்களுடைய நலத்தை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். குழந்தைகளே, உங்களை மாயை வீழ்த்தலை தானே அப்படின்னு குழந்தைங்க கிட்ட கேட்குறார். பராக்கிரமசாலியாகி மாயையிடம் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க தானே. நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீங்க. கர்மேந்திரியங்கள் சஞ்சலமடையாத அளவுக்கு முழுக்க முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரணும். சத்தியுகத்தில் எல்லா கர்மேந்திரியங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. எந்த கர்மேந்திரியத்தின் சஞ்சலமும் சொர்க்கத்தில் நடக்காது. இத்தனைக்கும் ரொம்ப அழகாக இருப்பாங்க, அளவற்ற செல்வம் இருக்கும், ஏற்றத்தாழ்வு கூட இருக்கும். இல்லை எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஆனாலும் எந்த விதமான பொறாமை அல்லது எந்த விதமான சஞ்சலமும் வரலையே. வாயினாலும் விபரீதமான வார்த்தை வராது, கையினாலும் விபரீதமான செயல் நடக்காது, காதினாலும் எந்த விதமான சஞ்சலமும் இருக்காது. ஏன்னா அங்கே எந்த அழுக்கான விஷயமும் இருக்காது. ஸோ அங்கே போகணும்னா அதேமாரி சஞ்சலமற்றவர்களாக நீங்கள் இங்கே மாறணும். யோக பலத்தினால கர்மேந்திரங்கள் மீது முழு வெற்றி அடையணும். கர்மேந்திரங்களை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். அது இஷ்டத்துக்கு போகக்கூடாது. எந்த ஒரு அழுக்கான விஷயமும் சொர்க்கத்தில் இருக்காது. இப்போவும் என் குழந்தைங்களுக்குள்ளே இல்லைன்றார். அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறேன். சாப்பை எதுவும் இருக்கக்கூடாது. கர்மேந்திரியங்களை வசப்படுத்தணும். அதுக்கு நல்ல முயற்சி பண்ணணும். நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏற்கனவே நிறைய நேரம் போயிடுச்சு. மீதி இருக்கிறது ரொம்ப கம்மியான நேரம்தான். ஸோ புதுசாக ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பில்டிங் ரெடி ஆகிடும் அப்படின்னு தோணுது இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு தான் பாக்கி இருக்குது, ஃபினிஷிங் மட்டும் இருக்குது. அது எல்லைக்குட்பட்ட விஷயம். அதே மாதிரி தான் சொர்க்கம் ரெடி ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஸோ அதை அப்படி நினைக்கணும். சொர்க்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது, நான் போகணும், அவ்வளோதான். அதுக்கு நான் தகுதிப்படுத்திக்கணும். ஆனால் நேரம் கம்மியாக இருக்குது, அதிவேகத்தில் முயற்சி பண்ணணும். நேரம் கம்மியாக இருக்குது, அலட்சியமாகி மாயக்கிட்ட விழுந்துடக்கூடாது, தூங்கிடக்கூடாது அஞ்ஞான உறக்கத்தில். ஸோ இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அவர்களுடைய இது விஞ்ஞானத்தின் பலம், உங்களுடைய இது அமைதியின் பலம். ரெண்டுமே புத்தியின் பலம்தான் இல்லையா? அவங்கள்தும் சரி உங்கள்தும் சரி. அமைதியில் புத்தி நல்லா வேலை செய்யும். ஆனால் விஞ்ஞானத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதிலும் குறிப்பாக அழிவுக்கான விஷயம் நிறைய பண்ணுறாங்க. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே ஒரு நகரத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு அணுகுண்டுகளை உருவாக்கி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ ட்ரம்ப்பு கூட மிரட்டினார் இல்லையா? ஈரான் அதிபர் எங்கே ஒளிஞ்சிட்ருக்காருன்னு எனக்கு தெரியும், நாங்கள் நினச்சா ஒரு வினாடியில் கொன்னுடுவோம் இல்லையா? பாபா சொல்கிறது அங்கே வருது, அழகாக வெளிப்படுறத பார்க்குறோம்.
உங்களை அழிச்சிடுவோம் நாங்கள் சொல்கிறத கேட்கலண்ணா அப்படின்ட்டு பாபா முரளியில் சொல்லியிருக்கிறார், இப்படி மிரட்டுவாங்கன்ட்டு. அப்படியே பண்ணுறாரு ட்ரம்ப்பு. பிறகு இந்த படைகள் விமானங்கள் எதுவுமே பயன்படாது. அதுதான் விஞ்ஞானத்தின் புத்தி, உங்களுடையது அமைதியின் புத்தி. ஸோ அப்போ என்ன ஆகும்? விஞ்ஞானம் அழிவுக்கு நிமித்தமாகிடுது. ஆனால் நீங்கள் அழிவற்ற பதவியை பெறுவதற்கு நிமித்தமாக இருக்கிறீங்க. இதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ கடைசியில் ஜெயிக்க போகிறது என்னது? அமைதியின் சக்தி தான். ஏன்னா விஞ்ஞானத்தின் சக்தி எல்லாத்தையுமே அழிச்சிடும். ஸோ இதில் எந்த நன்மையும் கிடையாது. ஸோ பாபா எவ்வளோ ஈஸியான வழி சொல்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? உலக ராஜ்யத்தை அடையிறதுக்கான வழியை பாபா சொல்கிறாரு. சயின்ஸு உலகத்தை அழிக்கிறதுக்கான வழியை சொல்லுது. சயின்ஸு மதங்கள் எல்லாமே. நீங்கள் எவ்வளோ மோசமானவர்களாக வேணாலும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், அகல்யா குப்ஜா போன்றவர்களாக. ஆனாலும் அப்பா ஆஸ்தி, இந்த 2 வார்த்தையை மட்டும் நினைவு வச்சுட்டா போதும், உலக ராஜ்யம் உங்களுக்கு தான். இல்லை, இது ஞாபகம் வச்சுக்கணும், இது ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளவு வேணும்னாலும் பாபாவை நினச்சிக்கிட்டே இருங்க. நினைக்க ஆஸ்தி அதிகமாகிட்டே இருக்கும். மற்ற தொடர்பை விட்டுட்டு ஒரு தந்தையை மட்டும் நினைக்கணும். அதான் முக்கியம். வேறு எதையுமே நினைக்காமல் பாபாவை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். நாம் பரந்தாமத்தில் இருந்த பொழுது பக்தி மார்க்கத்தில் ஆக்சுவலாக பாபா பரந்தாமத்தில் இருக்கும்பொழுது நாம் இல்லை, நாம் பக்தி மார்க்கத்தில் வந்திருக்கிறோம். அப்போல்லாம் பாபா அங்கேயே தான் இருக்கிறார் இல்லையா? அப்போ பக்தி மார்க்கத்தில் என்ன கூட்டம், பாபா நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அப்படியே உங்ககிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு சரணடைஞ்சிடுவோம் பாபா அப்படின்னு கூப்பிட்டீங்க. பாபா மேலே இருக்கும்போது சொன்ன வார்த்தை கீழே வந்தப்புறம் ஏன் மறக்கிறீங்க? வந்துட்டேன்ல, அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்ல. ஸோ பாபா ஒரு வெட்டியானுக்கு பழைய பொருளை கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் இங்கே உங்களுக்கு உதவாத பொருளை பாபாவுக்கு கொடுக்குறீங்க. இங்கே என்ன சொர்க்கமாக இருக்குது பாபாவுக்கு கொடுக்கறதுக்கு? எல்லாமே துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அத்தனையும் பாபாவுக்கு நம்ம கொடுக்குறோம். பிரம்மாவுக்கு கொடுக்கலை, சிவபாபாட்ட கொடுக்குறோம். ஏன்னா பிரம்மா பாபாவும் சிவபாபாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இவர் உட்காந்து தனக்காக மாளிகை கட்டலை பிரம்மா பாபா. ஸோ அது தெளிவாக தெரியணுன்னு தான் அவர் தனியாக ஒரு குடிசையில் இருந்தார். இது எல்லாமே சிவபாபாவுக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் சிவபாபாவுக்கு கொடுத்தார். ஸோ சிவபாபாவுடைய வழிப்படி அனைத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறார். அவர் செய்விக்கக்கூடியவர், டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறார். குழந்தைங்கள செய்ய வச்சுட்டு இருக்கிறார். குழந்தைங்க பாபா எங்களுக்கு நீங்கள் மட்டும்தான், உங்களுக்கு நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு நீங்கள் மட்டும்தானே பாபா அப்படின்ட்டு நாம் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பாபா சொன்னார்ல, குழந்தை உனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க குழந்தை, எனக்கு நீ மட்டும்தான் குழந்தைன்னார். அதான் குழந்தைங்களும் புத்திசாலித்தனமாக, பாபா உனக்கு என்ன பாபா நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு நீ மட்டும்தானே பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லணும். உண்மையிலே நமக்கு பாபா மட்டும்தான் இல்லையா? ஸோ உடனே பாபாவும் சொல்கிறார், எனக்கு குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு தான் பலர் இருக்கிறாங்க, எவ்வளோ தேக சம்பந்தங்களோட நினைவு உங்களுக்கு வருது. சூப்பர் இல்லையா? எனக்கு நீ மட்டும்தான் பாபான்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்னை மட்டும் நினைக்கிறது இல்லையே. நான் சொல்கிறேன் எனக்கு நீங்கள் மட்டும்தானு, நான் உங்களை மட்டும்தான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ தேக உறவுகள் ஞாபகம் வருது. பாபா ஆத்மாவை நினைக்கிறார், குழந்தையாக நினைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபாவை நினைவு செய்யுங்க. மற்ற எல்லோரையும்
மறந்து கொண்டே செல்லுங்கள். ஸோ இப்போ பாபா மட்டும்தானா நீங்கள் நிரூபிக்கணும். எப்படி? ஒரு பாபாவை மட்டும் எவ்வளவு முடியுமோ நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினைக்க நினைக்க மற்றவர்களுடைய நினைவு மறக்கும். ஏன்னா ஏதோ ஒன்று தானே மைண்டு நினைக்க போகுது. ஏன்னா பாபாவை நினைத்தாலே மற்றவர்கள் நினைவு இல்லாமல் நினைக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ எந்த அளவுக்கு நினைக்கிறதுக்கு உங்கள் மனதை பழக்கப்படுத்துகிறீங்களோ பாபாவை நினைக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு தானாகவே மற்றதெல்லாம் மறந்துக்கிட்டே இருக்கும். அப்படி மறந்து கொண்டே செல்லுங்கள். அப்போ சொல்லுங்கள் பாபா நீ மட்டும்தான் எனக்குன்ட்டு. இப்போ எல்லாரையும் நினச்சிட்டு நீ மட்டும்தான் பாபான்னு சொன்னால் எப்படி நம்புறது? சும்மா நீங்கள் நினைக்கலையே, நினைக்கிறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய சன்மானம் வேறு கிடைக்குது. சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி அப்படிங்கிற வெண்ணெய் கிடைக்குது. இதை வெண்ணெய்ன்றது பாலுடைய எசன்ஸ், சத்தே அதுதான். இந்த மாதிரி இந்த உலகத்துடைய எசன்ஸ் அனைத்தும் நிரம்பிய, சாரம் நிரம்பிய உலகம் சொர்க்கம் கிடைக்குது. அந்த சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி அடையிறதுக்காகத்தான் நரகத்தை பாபாவை நினச்சி நம்ம மறந்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த விளையாட்டு எவ்வளோ அழகாக உருவாகி இருக்குது. நீங்கள் பாபாவை மட்டும் நினைக்கிறீங்க, ஸ்வதஷ்ண சக்கரதாரியும் ஆகுறீங்க. இதன் மூலமாக சக்கரவர்த்தி மகாராஜா ஆகுறீங்க. ஜஸ்ட்டு நினைக்க தான் செய்கிறீங்க, வேறு எதுவுமே பண்ணலை. நினைவு நான் சொர்க்கத்திலிருந்து இப்போ இழந்து வந்திருக்கிறேன், இப்போ அனைத்தையும் மறந்து ஒரு பாபாவை நினச்சி நான் போகணும், இது மட்டும் மைண்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகுறீங்க. எச்சரிக்கையாக இருக்கிறீங்க. உலகியல் விஷயத்துலேருந்து புத்தியை விடுவிக்கிறீங்க. ஸோ நடைமுறையில் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ அனுபவமாகுது. மனிதர்கள் ஆதியிலிருந்து பக்தி நடந்துகிட்டு இருக்குது, பரம்பரையான்னு நினைக்கிறாங்க. விகாரங்கள் கூட அப்படி தான் ஆரம்பத்திலேருந்தே தான் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும், பக்தியும் ஆரம்பத்தில் கிடையாது, விகாரமும் ஆரம்பத்தில் கிடையாது. விகாரம் வந்த பிறகே பக்தி வருது. ஏன்னா விகாரம் வந்தால் துக்கம் வருது, துக்கம் வந்தால் கடவுளை தேடுது புத்தி. நாம் லக்ஷ்மி நாராயணன் ராதை கிருஷ்ணருடைய குழந்தைகளாக இருந்தோம் இல்லையா? அப்படி ஆமாம், ஏன் குழந்தைகளாக இருந்திருக்க மாட்டோம்? ஆனால் அவங்களுக்கு சம்பூர்ண நிர்விகாரின் தானே பேர். அப்போ எப்படி நாம் விகாரிகளாக இருந்திருப்போம்? இங்கே தான் சம்பூர்ண விகாரியாக இருக்கிறாங்க. அதனால தான் இது பேர் கலியுகம் இல்லையா? ஒவ்வொரு யுகத்திலும் மனிதனுடைய குணம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ எப்படி சொர்க்கத்தில் காமம் இருந்திருக்கும்? இங்கே யாரையெல்லாம் வழிபடுறோமோ அவங்களே அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க யாரை வழிபட போகிறாங்க? எப்படி அங்கே பக்தி இருந்திருக்கும்? இங்கே சம்பூர்ண விகாரியாக இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தாங்க. இங்கே எல்லாம் சம்பூர்ண விகாரியாக இருக்கிறனால ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நமக்கு பாபாவுடைய ஸ்ரீமத் கிடைக்குது. ஸ்ரீயோடைய ஸ்ரீமத் இல்லையா? உயர்ந்ததிலும் உயர்ந்தவருடைய உயர்ந்த வழி. ஸ்ரீனா உயர்ந்தன்னு அர்த்தம் கிடைச்சிருக்குது. உங்களை சிரேஷ்டமாக மாற்றுறதுக்காக வந்திருக்கிறாரு, மாற்றிட்டும் இருக்கிறார். அப்போ உங்களை உயர்ந்தவராக மாற்றுறதுக்கான வழியை பாபா சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கலைன்னா பிறகு உங்களால் உயர்ந்தவராக மாறவே முடியாது. அப்புறம் எப்படி உயர்ந்தவர்கள் வாழற உலகத்துக்கு நீங்கள் வர முடியும்? ஸோ அதனால் உங்கள் இஷ்டம். ஏற்றுக்கிட்டால் சொர்க்கம், ஏற்றுக்கலைன்னா சொர்க்கத்துக்கு வராமல் மீண்டும் மீண்டும் நரகத்திலே இருப்பீங்க. நல்ல குழந்தைங்க, புத்திசாலி குழந்தைங்கன்னா உடனே ஏற்றுக்குவாங்க. ஸோ பாபா இந்த சொர்க்கத்தை உருவாக்குறதுக்காக தானும் தூய்மையாக இருந்து பிறரையும் தூய்மை ஆக்கக்கூடிய முழு உதவி செய்யலை அப்படின்னா உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. நான் கல்பமாக உங்களை மாற்றுறேன், எவ்வளோ முயற்சி செய்ய வைக்கிறேன், உங்களை எவ்வளோ மகிழ்ச்சியில் கொண்டுட்டு வரேன். 2500 வருடத்துக்கு நான் ஸ்டாப்பு மகிழ்ச்சி. ஸோ அதற்காக பாபா 2 நாள் முன்னாடி சொன்ன மாதிரி முழு பத்தியம் கடைப்பிடிக்கணும். ஏன்னா தந்தைக்கிட்ட இருந்து முழு ஆஸ்தியை அடையிறதுல மாயை தவறு செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் மாயை பக்கமே திரும்ப மாட்டேன்ட்டு பத்தியம் கடைப்பிடிக்கணும். மாயின் வலையில் மாட்டிக்கக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாது. உங்களுடைய சண்டையே மாயையோடு தான்.
பெரிய பெரிய புயலெல்லாம் மாயை எடுத்துகிட்டு வரும். அதிலும் குறிப்பாக எந்த குழந்தை வாரிசு ஆகிறாங்களோ அந்த குழந்தைங்க கிட்ட தான் மாயை நிறைய சண்டை போடும். பலசாலிகள் கிட்ட பலசாலியாகி சண்டை போடும். வைத்தியர்கள் மருந்து கொடுக்கும் பொழுது முதல்ல அந்த நோய் அதிகமாகும், பயப்படாதீங்க, நோய் வெளியேறதுக்கு முன்னாடி அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் மாயை மொத்தமாக நம்ம துரத்துறதுக்கு முன்னாடி அவ்வளோ யுத்தம். இங்கேயும் நீங்கள் என்னுடையவர் ஆகிட்டீங்க அப்படின்னா தான் எல்லாரோடைய ஞாபகம் வரும். 20 வருஷம் 30 வருஷம் குழந்தை பருவத்தில் நடந்தது எல்லாம் ஞாபகம் வந்துடும். மறக்கணுன்னு போது தான் எல்லா குப்பையும் ஞாபகம் வரும். புயல் வரும். ஸோ இதில் என்ன பண்ணணும்? புத்தியோட லைன் தெளிவாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக பாபா கிட்டே போய் இணையணும், வேறு எதுலேயும் போய் இணைஞ்சிடக்கூடாது. அதில் கவனம் கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த பாயிண்டெல்லாம் சதா ஞாபகம் வச்சுக்கிறது. முதல்ல நாம் தூய்மையாக தான் இருந்தோம். பிறகு அரை கல்பம் கழித்து அசுத்தமானோம், அழுக்கானோம். இப்போ மறுபடியும் பரந்தாம வீட்டுக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வரப்போகிறோம். ரெண்டுமே தூய்மையான இடம், அதனால் தூய்மையாகித்தான் போகணும். அப்போ பாவம் அழியணும். அதுக்கு பாபாவை நினைக்கணும். அந்த யோக அக்னியில் தான் பாவங்கள் அழியும். எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி உங்களால் அடைய முடியும். ஸோ நினைக்க நினைக்க நீங்கள் வீட்டுக்கே போயிடுவீங்கன்றார் இல்லையா? பரந்தாமத்தில் பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்க டக்குன்னு அங்கேயும் போயிடுவீங்க. எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு டக்குன்னு போயிடுவீங்க. இல்லாட்டினா இங்கே அடி உதையெல்லாம் வாங்கிட்டு லேட்டாக போவோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? முற்றிலும் உள்நோக்கு முகம்தான் இதில் இருக்கணும். வெளியில் நடக்கிற விஷயத்தை பற்றியே கவலை இல்லை. நான் போகணும், பரந்தாமத்துக்கு போகணும். பாபா வந்திருக்கிறார் இல்லையா? பாபா சொல்கிற வழியை மட்டும் கேட்கணும். பாபாவை விட புத்திசாலி யாராவது இருக்கிறாங்களா? இப்போ மற்றவர்கள்கிட்ட நாம் ஏன் கேட்கணும்? ஸோ ஞானமே ஆத்மாவில் தானே தாரணையாகுது. ஸோ அந்த ஆத்மாவுடைய குணம் எப்படி இருக்குது, எந்த எண்ணங்களை உருவாக்குது, இதை பற்றிய முழு கவனம் வைக்கிறது தான் உள்நோக்கு முகம். ஆத்மா தான் எல்லா காரியத்தையும் செய்து படிக்கிறது ஆத்மா தான். ஸோ அந்த ஆத்மாவை பற்றிய ஞானத்தையே பரமாத்மா வந்து தான் கொடுக்கிற. உலகத்துக்கே நம்மளை அதிபதி ஆக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ உயர்ந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிற. நாமளும் எடுக்கிறோம். ஏன்னா நீங்கள் என்னை என்னன்னு கூப்பிட்டீங்க? பதித்த பாவனா, ஞானக்கடல், அமைதியின் கடல் தானே கூப்பிட்டீங்க. ஸோ அப்போ அமைதிக்கான வழி, அமைதிக்கான ஞானம், தூய்மை ஆக்கிறதுக்கான ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அதுதான் என்கிட்ட இருக்குது. மற்றபடி திவ்ய திருஷ்டியின் சாவி மட்டும் நான் கொடுக்கறது கிடையாது. மற்ற எல்லாத்தையும் கொடுத்துறேன். திவ்ய திருஷ்டி சாவி இல்லாமலே ஆளாளுக்கு நான் கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. திவ்ய திருஷ்டி சாவியும் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, கெட்டு போயிடுவோம் இல்லையா? ஸோ திவ்ய திருஷ்டி, அதாவது காட்சி காட்டுறது, அது மட்டும் நம்ம கையில் இல்லை, அது பாபா கையில் தான் இருக்குது. அதுக்கு பதிலாக உங்களை உலகத்துக்கே நான் அதிபதியாக மாற்றுறேன். சாட்சாத்காரத்துலலாம் எதுவுமே கிடையாது. காட்சி பார்க்குறதுல ஒன்றும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் அது பிடிக்கும். மற்றவர்களுக்கு கடைசி நேரத்தில் காட்சி காட்டி தான் நிச்சய புத்தி வர வைப்பார். இப்போ கிறிஸ்தவர்கள் இயேசுவின் 2ஆம் வருகை, இந்துக்கள் கல்கி பகவான், அவங்களுக்கு அந்த மாதிரி காட்சி கிடைக்கும் கடைசியில். ஆனால் அதனால் நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. உலகம் அழியும் போது அந்த காட்சி கிடைக்கும்போது நம்பிக்கை வரும். அப்போ நம்ம பாபா நினைக்க சொல்லும்போது ஸ்லைட்டாக நினைப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம ஸ்லைட்டாக நினச்சி மேலே போகிறதுக்காக வந்திருக்கிறோம். சொர்க்கத்தின் ராஜ்யத்தை 1ஆம் தேதியிலேருந்து அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த படிப்பு தான். இந்த படிப்பை விட்டீங்க அவ்வளோதான், அனைத்தையும் இழந்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கணும். மற்றபடி பக்தி மாலை தனி, இது ஞான மாலை. ஏன்னா ராவண ராஜ்யம் தனி, உங்கள் ராஜ்யம் தனி. நம்ம ராஜ்யத்தை பகல்னும் ராவண ராஜ்யத்தை இரவுன்னும் சொல்லப்படுது. நல்லது.
ஸோ அதில் முக்கியமானது என்னென்னா, பாபா சாட்சாத்காரம் சாவி கொடுக்கல, ஆனால் ஞானத்தை கொடுக்குறார். ஞானத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் அடைஞ்சிட போகிறீங்க. வேறு என்ன உங்களுக்கு அடைய வேண்டியது இருக்குது இல்லையா? சாட்சாத்காரத்தினால ஒன்றும் யாரும் சொர்க்கராஜ்யத்தை அடைய போகிறது கிடையாது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, நினைவு பலத்தினால உங்கள் கர்மேந்திரியங்களை சஞ்சலமே, எந்த விதமான சஞ்சலமும் அடையாத அளவுக்கு வசப்படுத்தி வைக்கணும். நீங்கள் சொல்கிறத தான் பார்க்கணும், நீங்கள் சொல்கிறத தான் கேட்கணும். அப்படி முழுக்க முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நல்ல முயற்சி செஞ்சு மாயாஜித் ஆகணும். பாபா என்ன சொல்கிறாரோ அந்த ஞானத்தை நல்ல தாரணை பண்ணணும். அதுக்கு உள்நோக்கு முகத்திலே இருக்கணும் இல்லையா? உள்நோக்கு முகமுடையவராகி தாரணை பண்ணணும். ஸோ உங்களுக்குள்ளே உப்பு தண்ணீர் மாதிரி பகைமை பாராட்டக்கூடாது, பால் பாயசம் மாதிரி இனிமையாக இருக்கணும். ஸோ உங்களுடைய நலத்தை பற்றி கண்டிப்பாக பாபாவுக்கு எழுதணும். ஏன்னா பாவம் பாபாவுக்கு நம்மளை விட்டால் யாரும் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும், அவருக்கு நம்மை பற்றி தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். வரதானம் விஸ்வ கல்யாண்காரி, அதாவது உலகத்துக்கு நன்மை செய்பவர்கள். இந்த உள்ளுணர்வோடு எந்த குழந்தை சேவை செய்கிறாங்களோ அந்த குழந்தைங்களுக்கு தான் அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதங்களின் அதிகாரியாக, அதாவது அதன் மீது அதிகாரம் உரிமை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதுக்கு விளக்கம், கல்யாணக்காரி விருத்தி, அதாவது உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவன் நான் என்ற அந்த உள்ளுணர்வு மூலமாக யார் சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்கள் பிராப்தியாகும். ஏன்னா அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களை அடைய வைக்கக்கூடிய சாதனமே நான் உலகத்துக்கு நன்மை செய்பவன்ற அந்த உள்ளுணர்வில் இருந்து சேவை செய்கிறது தான். இல்லையா? உலகத்தை மாற்றுறதுக்காக நான் வந்திருக்கிறேன்னும் பொழுது மற்றவர்களுடைய குறை உங்களுக்கு குறையாகவே தெரியாது. ஏன்னா அதை மாற்றுறதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கிறீங்க இல்லை? நெருப்பை அணைக்க வர தீயணைப்பு படையினர் நெருப்பை பார்த்து டென்ஷன் ஆவாங்க, அதை அணைக்கிறதுக்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மற்றவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அவகுணங்கள், அது பாபா குழந்தை இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அதை மாற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், அவர்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற உள்ளுணர்வில் இருக்கும் பொழுது அவர்களுடைய குணத்தை உங்கள் குணத்தின் மூலமாக மாற்றுவீங்க பாருங்கள். அப்போ உங்களுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஸோ அதுக்கு அடிப்படை புரிதல், நான் உலகத்துக்கு நன்மை செய்பவன். இது ஒரு எம்ஜிஆர் படத்தில் கூட வரும், தன்னுடைய தேவையை நினைக்க ஆரம்பித்தால் பொது வாழ்க்கையில் இருக்க முடியாது, பிறருடைய சேவையே நம்முடைய தேவை அப்படின்னு சொல்லுவார். மற்றவர்களுக்கு சேவை செய்கிறது தான் நம்முடைய லட்சியம். ஸோ அப்போ விஸ்வ கல்யாணக்காரின்றதான் நம்மளுடைய லட்சியம். உலகத்துக்கு நன்மை செய்யணும் ஒவ்வொரு நொடியும் அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் குறிப்பாக உள்ளுணர்வு மூலமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த லட்சியம் இருக்கும் பொழுது அமங்கல காரியமே பண்ண மாட்டீங்க. அப்படின்னு அர்த்தம், உலகத்துக்கு நன்மை கொடுக்காத அல்லது தீமை செய்யக்கூடிய காரியம் செய்ய மாட்டீங்க. இந்த 5 விகாரம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தீமை காரியம் இல்லையா? அதை பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ காரியம் எப்படியோ அப்படி தானே உங்களுக்கு தாரணையும் இருக்கும் இல்லையா? நல்ல காரியமே செய்ய அது உங்களுடைய குணமாக மாறிடும் இல்லையா? நான் உலகத்துக்கு நன்மை செய்வேன்னு நினைக்கிறதுனால நல்ல காரியத்தை செய்வீங்க. நல்ல காரியம் செய்யும்போது அதுவே உங்களுடைய குணமாகவும் மாறிடுது, தாரணை ஆகிடுது. அதனால் நான் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவன் அப்படின்ற இந்த காரியம் உங்களுக்கு எப்போவுமே ஞாபகம் இருந்துச்சுன்னா எப்போவுமே நீங்கள் இரக்க மனமுடையவராகவும் மகாதானியாகவும் இருப்பீங்க இல்லையா? இடைவிடாது உலகத்திற்கு சக்தி கொடுக்குற காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. கூடவே நம்மையும் பாதுகாத்துக்கணும். பாபா நினைவுன்ற கொடைக்குள்ளேயே இருந்து எல்லாத்தையும் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு அடியிலும் அவங்க நான் உலகத்திற்கு நன்மை செய்கிறவன்ற உள்ளுணர்வோடு தான் எடுத்து வைப்பாங்க ஒவ்வொரு அடியையும். அப்படி
உலகத்துக்கு நன்மை செய்கிறவன் அப்படின்ற உள்ளுணர்வில் இருக்கிறவங்களுக்கு நான் அப்படிங்கிற எண்ணமே வராது. நம்ம செய்ய வேண்டிய பொறுப்புணர்வு தான் ஞாபகம் இருக்கும், உலகத்துக்கு நன்மை செய்யணுன்ற பொறுப்பு. ஸோ அப்படிப்பட்ட சேவாதாரிக்கு கைமாறாக எல்லா ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதத்தின் அதிகாரம் கிடைச்சிடும் இல்லையா? அப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது? ஆசீர்வாதம் கிடைக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எம்ஜிஆர் போன்றவர்கள் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க, அது ஸ்தூலமான உதவி. ஆனால் இங்கே உலகத்தையே மாற்றக்கூடியது, அவங்க மனதையே மாற்றக்கூடியது. இதை நான் செஞ்சிட்டு இருக்கணும், எதை இழந்தாலும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும்போது தான் மற்றவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. ஸ்லோகன்: சாதனங்களுடைய கவர்ச்சி சாதனையை துண்டித்து விடுகிறது. இல்லை, சாதனங்களுடைய அறிவியல் சாதனங்கள் வருது, ஒரு ஓய்வு விரும்பியாக மாற்றிடுது. டிவி, ஃபோனு, ஏசி, காரு. இப்போ பாபாவை நினைக்க மறக்க வச்சிடுது. இல்லை, கார் போனாலும் அப்படியே பாட்டை போடுங்க, அப்போ பாட்டு போட்டோன்னே அப்புறம் எங்கே நீங்கள் பாபாவை நினைக்கிறது இல்லையா? அப்போ சாதனையை மறக்க வச்சிடுது. அதனால் சாதனங்களை பயன்படுத்துங்க, ஆனால் சாதனையை கட்டாகாமல் பயன்படுத்துங்க. ஏன்னா சாதனையின் பலனாக கிடைத்தது தான் சாதனங்கள். இப்போ சாதனையை விட்டுட்டிங்கன்னா அந்த சாதனங்களும் கொஞ்ச நேரம் கழித்து போயிடும். அப்புறம் என்னால் வந்து மெடிடேஷன் கமெண்ட்ரி இல்லாமல் மெடிடேஷன் பண்ண முடியாது அப்படின்னு மாட்டிக்குவீங்க. அதனால் அதை சாராமல் பாபா நினைவுலேயே உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கணும். அவ்யக்த இஷாரா, ஆன்மீக ஸ்திதியில் நிலைச்சிருக்கிற பயிற்சி பண்ணுங்கள். உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள். ஸோ உள்நோக்கு முகமுடைய ஆத்மாக்கள், அதாவது அந்தர்முகி ஆத்மாக்கள் 3 விதமான பாஷையின் அனுபவியாக இருப்பாங்க. வாய்மொழி பாஷையே நமக்கு கிடையாது இல்லையா? பாபா குழந்தை ஆயிட்டாலே வாய்மொழியாக பேசுகிறத நிறுத்திடணும். ஏன்னா நம்ம சூக்ஷ்ம அதனவாசி ஃபரிஸ்தாகர் தானே நம்முடைய லட்சியம். அங்கே வார்த்தையே இருக்காதுன்ற. அதுக்கு பதிலாக 3 பாஷை. என்னது? கண்களின் பாஷை, பாவனையின் பாஷை, சங்கல்பத்தின் பாஷை. பாஷை எதுக்கு? நம்ம நினைக்கிறத மற்றவங்களுக்கு சொல்கிறது. அதை கண்கள் மூலமாகவே சொல்லுவோம், பாவனையின் மூலமாகவே சொல்லுவோம், எண்ணத்தின் மூலமாகவே சொல்லுவோம். சொன்னால் பிரச்சனையே கிடையாது. பாருங்கள், நீங்கள் மாறுங்கன்னு சொன்னால் என்ன உனக்கு தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, பலவிதமான போராட்டம், வாதம். எண்ணத்தினால சொல்லுங்கள், தானாக மாறிட போகிறாங்க. சூப்பர்ல. இதன் அனுபவியாக இருக்கணும். உள்நோக்கு முகமுடையவர்கள் இதன் அனுபவியாகத்தான் இருப்பாங்கன்ற. ஸோ அதுக்கு தான் தனக்குள்ளேயே கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த 3 விதமான பாஷைகள் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷைகள். ஸோ இதோடைய நினைவாக அவங்க சன்னியாசிகள் கூட பேச மாட்டாங்க இல்லை, மௌன விரதம், மௌன குருலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு இந்த சங்கல்பம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. பட் எதையும் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு விதத்தில் நல்ல சங்கல்பம்தான். அதுக்கே அவங்களுக்கு சில சக்திகள் கிடைக்குது. மற்றவர்கள் நினைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. சரி, நமக்குமே அது தெரியும். தெரிந்து நம்ம ஏன்னா நமக்கு இந்த மாதிரி எண்ணம் வருது, டக்குன்னு நல்ல எண்ணத்தை மாற்றும்போது இது அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உள்நோக்கு முகமாகி இனிமையான அமைதியான மனநிலையில் நிலைச்சி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அனைத்து ஆத்மாக்களுக்கும் இந்த 3 பாஷைகள் மூலமாகவே நீங்கள் அனுபவம் செய்ய வைக்க முடியும் இல்லையா? அதான் பாபா சொல்கிறாரு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க எதிர இருக்கிற மாதிரி காட்சி கிடைக்கும். அப்போ நீங்கள் இங்கே நினைக்கிறத அவங்களுக்கு எதிராக வாயை திறந்து சொன்ன மாதிரி அனுபவமாகுன்றார். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அது ஏதோ பேசி தான் கேட்டுமோன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா இவ்வளோ தெளிவாக வந்துச்சே மெசேஜ் அப்படின்னு இருக்கும். அது உங்களால் பண்ண வைக்க முடியும் அந்தர்முகியில் இருந்தால். ஸோ அப்போ அந்தர்முகினா என்ன? ஃபுல் ஆத்ம உணர்வு, வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறது. அதில் இருந்தால் எவ்வளோ பெரிய பலனெல்லாம் கிடைக்கிது பாருங்கள். இப்போ இந்த ஆன்மீக பாஷையின் பயிற்சி செய்யுங்க இல்லையா? ஸோ நோ டாக்கிங், ஒன்லி சுப சங்கல்பத்தை மட்டும் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். பாபா நினைவிலே இருந்துக்கிட்டு இருக்கணும், கொடை பிடிச்சிட்டு இருக்கணும் மெயினாக இன்றைக்கி. பாபா சொன்னது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.